SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. 5 லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாயமான விவகாரம் குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் பேசாதது ஏன் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை சுமார் 5 லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அரசு கட்டுப்பாட்டில் இருந்த போதைப் பொருட்கள் காணாமல் போனதாகவும் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாகவும் பாஜக இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை ஊக்குவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கர்நாடக அரசு அரசியலுக்காக காவிரி விவகாரத்தை பற்றி பேசுவதாகவும் தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்துவிட முடியாது எனவும் விளக்கம் அளித்தார். 2018 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 70,772 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்களின் மதிப்பு 5 லட்சம் கோடி. இதுல காணாமல் போயிருக்கிறதற்கு காரணங்களை அவர்கள் சொல்லவில்லை. ஒரே வரியில் காணாமல் போய்விட்டன. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அறிக்கையில முரண்பட்டு கடைசியில 5 லட்சம் கோடிக்கான போதைப் பொருட்கள் மாயமாகி இருக்கின்றன என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் இவ்வளவு லட்சம் கோடிகள் போதைப் பொருள் வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா, இப்ப தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகா அவருடைய உரிமைக்காக போராட்டம், எங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய உரிமை இருக்கு, பல தீர்ப்புகள் இருக்கின்றன. எங்க அந்த நீர் ஊற்றுகள் உருவாவதுன்றது பிரச்சனை கிடையாது. எங்க சென்றடைகிறதோ அங்கதான் உரிமைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு, இயற்கையான உரிமை இருக்கு.